ഏസായ 49 அதிகாரம் 1 முதல் 6 வரையுள்ள வசனம். தீவுகளே, எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களை கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்த முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரசித்தப்படுத்தினீர். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கருத்தின் நிழலினால் என்னை மறைத்து, என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பர துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதுவாய் உழைக்கின்றேன், வீணும் வியர்த்தவுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திரும்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்த முதல் கர்த்தர் தமது தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலே, சேராது போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனம் அடைவேன். என் தேவன் என் பலனாயிருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலின் காக்கப்பட்டவர்களை திரும்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்பகாரியமாயிருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார்.